உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலும் பருத்தித்துறையில் இடம்பெற்ற டிசிசி கூட்டம் சம்பந்தமாகவும் அதுக்கப்புறம் நடைபெற்ற விடயங்கள் சம்பந்தமாகவும் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐகான் பட்டனை தட்டிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகிர்வுகள் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்று 2 டிசிசி கூட்டங்கள், ஒன்று கோப்பாயில் இடம்பெற்றது, 2வது பருத்தித்துறையில் இடம்பெற்றது. காலையும் மாலையுமாக தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் இதுக்கு தலைமை தாங்கி கொண்டிருந்தார். அந்த வகையில் ஏற்கனவே கோப்பாயில் இடம்பெற்ற அந்த டிசிசி கூட்டத்தில் அவ்வளவு மக்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தது மட்டுமில்லாமல் அவ்வளவு கரகோஷம் கொடுத்தது, கைவு கொடுத்து, அது மட்டுமில்லை அவரோட செல்ஃபி எடுத்ததிலிருந்து அவ்வளோ விடயங்களும் இடம்பெற்றது. இந்த வகையில் மாலை நேரம் டிசிசி கூட்டம் இடம்பெற்றது பருத்தித்துறை பகுதியில். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திக்கம் சாராய வடிசாலை இது சம்பந்தமான பிரச்சனைகள், அது மட்டுமில்லாமல் மக்களுடைய பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த வீதி பிரச்சனைகள், இப்படி நிறைய விடயங்கள் இங்கே பேசப்பட்டு கொண்டிருந்தன. அது மட்டுமில்லாமல் இந்த டிசிசி கூட்டங்கள் அப்படின்றது அல்லது ஒவ்வொரு அபிவிருத்தி கூட்டங்கள் என்பது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலுக்காக செய்யப்படணும் ஒரு கண் துடைப்பு வேலை, அல்ல தேர்தலுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக செய்யப்படணும் ஒரு கண் துடைப்பு வேலையாகத்தான் இது பார்க்கப்படுறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டத்தினுடைய தலைவராக ரஜீவன் அவர்கள் சொல்லியிருந்தார், தேர்தல் ஆணையகம் சொல்லியிருக்கிறது நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தலாம்னு சொல்லி. ஆனால் சட்டப்படி பார்த்தீங்க சொன்னால் ஒரு கட்டுப்படம் கட்டியாச்சு, தேர்தல் தேதி குறிப்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிசிசி கூட்டங்கள் உண்மையின்படி நடத்தக்கூடாது, சட்டப்படி பிள்ளை. ஆனால் இது இந்த கூட்டங்களுடைய தலைவராக இருக்கிற ரஜீவன் அவர்கள் சொல்கிறார், இல்லை தேர்தல் ஆணையகம் சொல்லியிருக்கதா இந்த கூட்டங்களை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லப்படுறது. ஆனால் அது உண்மையில் சட்டப்படி நடத்த முடியாத ஒரு விஷயம். என்ன சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எந்த ஒரு பிரதேச சபைக்கு தலைவரோ அதுக்கான கம்யூனிட்டி அதாவது குழுமம் இல்லை. இனி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறமாக தான் அது தீர்மானிக்கப்படும். அப்போ இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கம் தங்களுடைய வாக்குகளை கூட்ட வேண்டும் என்பதற்காக பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துகின்ற வேலைகளுக்காகவே இவ்வாறான வேலைகளை செய்து கொண்டிருக்காங்க. இந்த டிசிசி கூட்டங்களோ இந்த அபிவிருத்தி கூட்டங்களோ அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற விஷயங்களை சொல்லிக்கொண்டு தேவையில்லாத பொய் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். இதுதான் உண்மையான விஷயம். ஆனால் இந்த வேளையில் அழைக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற ரஜீவனாக இருக்கலாம், திரு கஜேந்திரகுமாராக இருக்கலாம், அல்லது ஸ்ரீதரனாக இருக்கலாம், அல்லது டாக்டர் ஸ்ரீபவானந்த ராஜாவாக இருக்கலாம், யாருமே பார்த்தீங்கன்னா இந்த டிசிசி கூட்டங்கள் அதாவது இந்த பிரதேச சபை அபிவிருத்தி கூட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே வரவில்லை அல்லது அதுக்கு பிரசன்னமாகவில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இதுக்கு வந்தது. அதில் டாக்டர் அர்ச்சுனா ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், நாங்கள் இந்த சில்லித்தனமான இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு வந்திருக்க தேவையில்லை, ஆனால் வேறு வழி இல்லை. அவர்கள் தங்களுடைய பொய் வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். மக்களுடைய பிரச்சனைகளை நிச்சயமாக நாங்கள் கண்டுகொள்ள வேணும், இல்லை மக்களுடைய பிரச்சனைக்காக நான் குரல் கொடுக்கணும், அதுக்காகத்தான் நான் இந்த கூட்டங்களில் பங்கு பருகிறேன் அப்படி என்ற விஷயத்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வலியொலி சகோதரர்களுக்கு வழங்கிய நேர்காணல சொன்னதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்தித்துறையில் இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டம் இல்லை இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. அதுக்கப்புறமாக அங்கே மக்களுக்காக பார்த்தீங்கன்னா மக்களுடைய சார்பாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களும் நிறைய விடயங்களை முன்வைத்திருந்தார். இவற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜீவன் அவர்கள் திணறி இருந்தார் அப்படின்னு தான் சொல்லிச்சுன்னா, சில இடங்கள் எல்லாம் அந்த அங்கே இருந்து வழியாக இருக்கின்ற வீடியோக்கள் பார்க்கின்ற பொழுது சில இடங்களில் ரஜீவனால் பதில் சொல்ல முடியாத விஷயங்களும் இடம்பெற்றார். அதே மாதிரி சில இடங்களில் டாக்டர் அர்ச்சுனாவோடு ரஜீவன் ஒத்து போகின்ற விஷயங்கள், அதே மாதிரி அர்ச்சுனா சொல்கின்ற விஷயங்களுக்கு ரஜீவன் அவர்கள் ஒத்து போகின்ற விஷயங்களும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வேளையில் பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அதாவது நேற்றைக்கு நடந்த அந்த டிசிசி கூட்டத்தில் அவ்வளவு குழப்பம் பெறுகிறது. இங்கே இன்றைக்கு நடந்த இந்த 2 டிசிசி கூட்டம் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இலகுவாகவும் சுமூகமாகவும் போயிருக்கிறதே டாக்டர், என்ன நடந்தது, அப்படி ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்கிற போது இந்த டிசிசி கூட்டங்கள் அதாவது கோப்பையாக இருக்கலாம் அல்லது பருத்துறையாக இருக்கலாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா இளங்குமரன் எம்பி அவர்கள்லாம் இதுக்கு தலைமை தாங்குவதாக இருந்தது. ஆனால் நேற்றைக்கு இடம்பெற்ற பிரச்சனைகள் காரணமாக, அவருடைய கட்சிகளுக்குள் இடம்பெற்ற உட்பூசல் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக என்னவோ தெரியவில்லை, இங்கே ஸ்ரீதரன் இளங்குமரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்கவில்லை. இதற்கு பதிலாக திரு
ரஜீவன் அவர்களே வந்து இந்த கூட்டங்களுக்கு வந்து தலைமை தாங்கி இருந்தார். அதில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜீவனை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு அதிபராக இருந்தபடியால் அவருக்கு ஓரளவுக்கு சபை நாகரிகங்கள் தெரியும், எப்படி எங்கே பேச வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களும் தெரிந்ததோ என்னவோ தெரியவில்லை. பெரிதாக டாக்டர் அர்ச்சுனாவோடு அவர்கள் பெரிதாக பிரச்சனைகளை போகாமல் அல்லது வந்து இந்த தேர்தலினுடைய வாக்குறுதிகள் இனி வருகின்ற தேர்தல்கள் வருகின்ற பொழுது இனி என்னத்தை காணுவது அப்படின்னு சொல்லி சலிப்புத்தன்மை காரணமாக என்னவோ தெரியவில்லை. ஆனால் டாக்டர் அர்ச்சுனா கேட்கின்ற கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்த விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருந்தால் அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் நிறைய இடங்களில் வந்து டாக்டர் அர்ச்சுனாவோடு திரு ரஜீவன் அவர்கள் ஒத்து போவது மட்டும் இல்லாமல் தீர்மானங்கள் அதாவது ஒவ்வொரு பிரேசனங்களுக்கான தீர்மானங்களும் எடுக்கின்ற பொழுது அது சம்பந்தமான முடிவுகளை வந்து நாங்கள் அடுத்து வருகின்ற டிசிசி கூட்டங்கள்லையோ அல்லது வந்து பாராளுமன்றத்தையோ இது சம்பந்தமாக கதைப்போம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட பொழுது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம்மதங்கள் வழங்கப்பட்ட விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இதை வந்து நாங்கள் இந்த 2 அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வந்து நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டங்கள் முடிந்ததுக்கு அப்புறமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்பாய் பிரதேச மக்களாக இருக்கலாம் அல்லது வந்து பருத்துறை பிரதேச மக்களாக இருக்கலாம் அவ்வளவு அந்நியோன்யமாக பழகிய ஒரு விஷயம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சுனாவுடைய கையை ஒருக்கா பிடித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி உயர் உத்தியோக தரத்தில் இருக்கின்ற ஒரு நபர் ஒருவர் கையை பிடிச்சி தடவி பார்த்த விஷயமும் வந்து காணக்கூடியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசிரியராக இருக்கிற அவருடைய சம்பளங்கள் நிலுவையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் கல்வி திணைக்களத்தினுடைய சுத்துமாத்து தில்லாலங்கடி வேலைகள் பற்றி பேசப்பட்டிருந்த பொழுதும் அந்த அம்மா இவ்வளவு காலமாக நான் திரிகிறேன், என்னுடைய பணம் பெறவில்லை, ஒன்றும் பெறவில்லை, அது மட்டும் இல்லை அவர் வயதானவர், நிச்சயமாக அவர் திருமணமாகி அவருக்கு வந்து பேர பிள்ளைகள் கூட இருக்கும், ஆனால் இதுவரைக்கும் அந்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் அவ்வளவுக்கு போராடினார். நான் அந்த பணம் கிடைக்கவில்லை, தனக்கு கிடைத்த பட்டம் விசர் பைத்தியம் அப்படின்ற ஒரு பட்டத்தை தான் கொடுத்திருந்தார்கள். ஆனால் நான் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இவ்வளவு பட்டத்தை சுமந்து கொண்டு தனக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதற்கான தீர்வு டாக்டர் அர்ச்சுனா தருவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா நீங்கள் இதனை எனக்கு விவரமாக எழுதி அனுப்புங்க, நான் நிச்சயமாக நான் இது சம்பந்தமாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வடமராட்சி பகுதியிலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு டாக்டர் அர்ச்சுனாவோட நெருங்கி பழகியது மட்டும் இல்லாமல் அவரோட பக்கத்தில் நின்று தங்களுடைய ஒவ்வொரு சின்ன பிரச்சனைகளை வந்து பேசியது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆதரவை வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த வேளையில் திரு ரஜீவன் அவர்களும் வந்திருந்தார். ஆனால் அங்கே வந்து அவருக்கு எந்த விதமான மரியாதையுமோ அவர் மக்களும் வந்து அருகில் வந்து பேசுவதோ கை கொடுப்பதோ எந்த ஒரு விஷயம் இல்லை. அவர் வந்தார், கூட்டத்தை நடத்தினார், கூட்டம் முடிய விட்டு அவர் வலிக்கிட்டு போயிட்டார். ஆனால் டாக்டர் அர்ச்சுனாவோடு வந்த வலியொலி சகோதரர்களாக இருக்கலாம், அங்கே வந்த மக்களாக இருக்கலாம், வயதுபர்களாக இருக்கலாம், இளம் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நின்று கதைத்த விஷயங்களும் அது மட்டும் இல்லாமல் வடமராட்சி பகுதியில் வந்து பார்வையாளராக வந்த மக்கள் மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தர்கள் எல்லாருமே வந்து டாக்டர் அர்ச்சுனாவை வந்து நாங்கள் உங்களை ஒரு தரம் பார்த்துட மாட்டோமா அப்படி எங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு தரமாவது உங்களை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏங்கிய வரலாறுகள் உண்டு என்கின்ற விஷயங்களும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவோடு பேசியதாக தகவல்கள் வழியாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள் என்று சொன்னால் ஒரு சில இடங்களில் மரியாதைகள் கிடைக்காவிட்டாலும் இன்னொரு சில இடங்களில் வந்து அளவுக்கு அதிகமாக மரியாதைகள் கிடைக்கின்ற பொழுது அந்த விஷயங்களை வந்து நாங்கள் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்று சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய நன்மதிப்பு இப்போ வந்து கூடுதலாக கூடிக்கொண்டு செல்கிறது அப்படின்றதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம். இது இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து வழியாக இருக்குது. டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி சம்பந்தமாக நேற்றுக்கு நடந்த டிசிசி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியை வந்து சாவகச்சேரி வைத்தியசாலைக்கும் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கும் கொடுத்திருந்ததாக சொல்லியிருந்தார். ஆனால் அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் அவர்கள் நினைத்த இடங்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இருந்தார். அப்போ அதுக்கப்புறமா டாக்டர் அர்ச்சுனா நேற்றைக்கு முன் வச்சிருந்தார் சாவகச்சேரி பகுதியில் இருக்கின்ற வர்த்தக கேந்திர நிலையமாக இருக்கின்ற வாதரவத்தை பகுதியில் இருக்கின்ற அந்த நிலையத்தை வந்து நாங்கள் டெவலப் பண்ணி அதுக்காக ஒரு தொழில் உற்பத்தி நிறுவனமாக்கி அதுக்கு அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தோம்னு சொன்னால் அது பிரயோஜனமாகும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு அங்கே நேற்று டிசிசி கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருன்னு சொன்னால் அது ஜிஏ கவர்மெண்ட் ஏஜெண்டாக இருப்பவரும் அமைச்சராக தலைவராக இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரன் வந்து அதை சம்மதிக்கவில்லை. அதுக்கப்புறமாக அந்த பணம் ஒதுக்கீடு செய்வது சம்பந்தமான விஷயங்களில் வந்து டாக்டர் அர்ச்சுனா தான் தன்னுடைய முன்வழிவை விரைவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இது சம்பந்தமான செய்தி ஒன்று வழியாக இருக்கிற தன்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாவை வந்து நிலாவரை மற்றும்
அக்கறை கடற்கரையினுடைய விரிவாக்கல் அதாவது வந்து சுற்றுலா திட்டத்துக்கு வந்து வழங்கி இருப்பதாக இன்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருப்பதாக வைத்திய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் தெரிவித்திருப்பதாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்கிறது. உண்மையில ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பகிரப்படுகின்ற பொழுது அது நல்ல விஷயம். ஆனால் டாக்டர் அர்ச்சனாவை பொறுத்தவரையில் எப்படியாவது மக்களுக்கு அது பயன்படுகின்ற வகையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் சுற்றுலாத்துறை என்கின்ற பொழுதும் அங்கே அளவுக்கு அதிகமான மக்கள் வருகின்ற பொழுதும் அந்த மக்களுக்கான பிரயோசனமான ஒரு விஷயங்களை செய்தால் நிச்சயமாக அது நல்ல ஒரு திட்டத்தை பயன்படும் என்ற ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவருடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியும் எண்ணத்துக்காக எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற விஷயம் இதுவரைக்கும் எந்த விதமான தகவல்களும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்று இந்த விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.